கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். அக்கா ஒரு பால் பவுடர். ஏ வில்லே, இந்த மீன் துள்ளுது. பஞ்சபூதம் பயிற்சி நிலையம். ஆஹா, பேரே பேஷா இருக்கு. முயற்சி, பயிற்சி, வளர்ச்சி, மகிழ்ச்சி. இது எங்க போச்சு? மீன் குழம்பு நாத்தம். Bro, my name is பஞ்சாச்சலபதி, son of வெங்கடாச்சலபதி, grandson of அருணாச்சலபதி. ஆமா, நீங்க இந்த டியூஷன் சேர்ந்திருக்கேள். எத்தனை டைம் எக்ஸாம் எழுதினாலும் அத்தனை டைம் ஃபெயில் ஆனோம். அந்த சாரு ஒன்று டிசி வாங்குறீங்களா இல்லை என் டியூஷன் சேர்றீங்களான்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதில் நாங்கள் மொதல் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் 2வது ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டாங்க. சரி. ப்ரோ, மை நேம் இஸ் பஞ்சாச்சலபதி, சன் ஆஃப் வெங்கடாச்சலபதி, கிராண்ட்சன் ஆஃப் அருணாச்சலபதி. ஆமா, நீங்க இந்த டியூஷன் சேர்ந்திருக்கேள். கயல் அவள் டியூஷன் சேர்ந்தான்னு சொல்லி தான் நான் இந்த டியூஷனே சேர்ந்தேன். ஆனால் அவளே இந்த டியூஷன் இல்லை. கயல் அவள் உட்காந்துருக்க இடத்துல தான் நான் இப்போ உட்காந்துட்ருக்கேன். அவள் திரும்பி வருவான்னு. நமஸ்காரம் லேடிஸ். ஐ எம் பஞ்சாச்சலபதி, சன் ஆஃப் வெங்கடாச்சலபதி, கிராண்ட் சன் ஆஃப் அருணாச்சலபதி. நான் பொதுவாக லேடிஸ்கிட்டலாம் பேசுகிறதில்ல. ஆமாம், நீங்கள் இந்த டியூஷன் சேர்ந்திருக்கேள். எல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த பூமர் அங்கிள்னால தான். அவன் மட்டும் என் கையில் கெட்டச்சான். சேர்த்து விட்டாங்க, சேர்ந்தேன். உனக்கு என்ன? சரி, ஒரு பக்கெட் தான் இருக்கு. போதையை போடுற நேரம் வந்துருச்சு. ஐ எம் பஞ்சாச்சலபதி, சன் ஆஃப் வெங்கடாச்சலபதி, கிராண்ட் சன் ஆஃப் அருணாச்சலபதி. ஆமாம், நீங்கள் இந்த டியூஷன் சேர்ந்திருக்கேள். ஏய், என் பேர் கபாலி, என் மாமா பேர் கசாலி, என் பெருப்பா பேர் பெருச்சாலி. உன் மூக்கில் குத்துனா வரும் சளி. சித்த மூடிட்டு போறேலா? ஓகே. ஒரு பொண்ணு கிட்டையும் பேசாம 3 வருஷத்தை இழந்தேன். சிலுக்கு காட்டி காதலிச்ச பொண்ணும் சிங்கிளா தான் சுத்துது. வாழ்க்கை நிரந்தரம் இல்ல, யாருமே கூடயும் வரதில்ல. நாட்களும் கடந்து போனாலும் உன் வாழ்க்கை உங்கையில. கஷ்டப்பட்டா உனக்கு சோறு, இத நல்லா புரிஞ்சுக்க மாமே. யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது. இந்த பட்ட போட்ட கோவிந்து, விட்டு பாட ராஜேந்து, முட்டை கண்ணா உருட்டுறான் கோபாலு. இந்த தெல்லவேரி நான் இங்க கூட நானும் சேர்ந்து உருப்பிட வழியே இல்லாம வாழ்க்கைய தொலைச்சு நானும் இப்ப. பஞ்சபூதம் பயிற்சி நிலையம். குட் ஈவினிங் பஞ்சபூதம் சார்.
செட் டு சே. சிட் டவுன், சிட் டவுன், சிட் டவுன், டவுன், டவுன். சார், திஸ் இஸ் மை டுடேஸ் ஹோம்ஒர்க். நீங்கள் அப்ரூவல் ப்ரொசீட் பண்ணால் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சார், அப்புறம் டவுட்டு, நீங்கள் அப்படியே சேட்டுன்னு யாரையோ சொன்னீங்களே, யார் அவர்? அது சேட் டு சேட் இல்லடா, சேட் டு சே. திரும்ப அதே சொல்கிறேன். நம்ம டியூஷன் ரூல்ஸ் என்னன்னு உனக்கு தெரியாதா? பட்சிகளே, மாணவ செல்வங்களே, எல்லாரும் ஸ்டாண்ட் அப். எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுங்கடா. நிப்பாட்றா. என்ன எல்லாம் இந்த பஞ்சபூதத்தோட ஸ்லோகனை மறந்துட்டீங்களா? இந்த பஞ்சபூதம் ஸ்லோகனை சொல்லிட்டே செய்யுங்கடா. முயற்சி, பயிற்சி, வளர்ச்சி, மகிழ்ச்சி. பண்ணுங்கடா. முயற்சி, பயிற்சி, வளர்ச்சி, மகிழ்ச்சி. முயற்சி, பயிற்சி, வளர்ச்சி, மகிழ்ச்சி. முயற்சி. ரஞ்சிதமே, 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 ரஞ்சிதமே. சுனிதமே, சுனிதமே. என்னடா பண்ற? புது எக்ஸசைஸா இருக்கு. சார், இதுக்கு பேர் தான் ரஞ்சிதாசனா. பொங்கலுக்கு ரிலீஸ். அச்சி உட்காரு. ஏய், என்ன பண்ற? உட்காரு. சார், நான் இப்போயே அதை ஹோம்ஒர்க் ப்ரொசீட் பண்ணலாமா? உன் ஸ்கூல் ஒர்க்கெல்லாம் உன் ஸ்கூலோட வச்சுக்கோ. இந்த பஞ்சபூதம் பயிற்சி நிலையம் எல்லைக்குள்ள வந்தா இங்க நான் வைக்கிறதாண்டா சட்டம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாமுக்கு நம்ம பண்ண வேண்டியது புக்கை மக்கப் பண்ணுறதோ, அது ஆன்சர் ஷீட்டில் வாமிட் எடுக்க போகிறதோ கிடையாது. புரிஞ்சு படிக்கிறதோ இல்லை அதை புரியாமல் உருட்ட போகிறதோ கிடையாது. பாட்டு எழுதுறதும் இல்லை அதை நம்ம படம் வரைய போகிறதோ கிடையாது. கையெழுத்து நல்லா தான் அவங்க தலையெழுத்தையே மாற்ற முடியும்டா. எக்ஸ்ட்ரா மார்க் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங்னு அப்சராக்கா சும்மாவா சொன்னாங்க? ஸோ எல்லாரும் உங்கள் 2 ரூல் நோட் எடுங்க. குட் குட், கமான். யார் அந்த சேட்டு? எவனா இருப்பான்? ஒருவேளை இவனுக்கு கடன் கொடுத்தவனா இருக்கணும். டேய், நோட்டு குடுறா. சார், நான் நோட்டு வாங்கலாம் தாங்க சார் நினச்சேன். ஓகே. ஆனால் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு ரிலையன்ஸ் வந்துட்டாங்க சார். ஓ. நீங்கள் லீவு கேட்டால் தருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். அதனாலே நான் நோட்டு வாங்க மறந்துட்டேன். நீ லீவ் கேட்டால் நான் பர்மிஷன் தரணும் எப்படி நீ நினச்சியோ அதே மாதிரி நான் லீவ் தர மாட்டேன். இப்போ என்ன சார் பண்ணுறது? போய் நோட்டு வாங்கிட்டு வாடா. அப்படியே ஓடிட வேண்டியதுதான். டேய், காசு கொடு, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். ஐயோ, இந்தாங்க சார். காரு காரு. இருக்க 10 ரூபாய்க்கு பிடிங்கிட்டானே. வேர் இஸ் யுவர் 2 ரூல் நோட்? சார், இது 2 ரூலுங்க சார். இது நோட்டுங்க சார். 2 ரூல் நோட் 10 ப்ரூவ்டுங்க சார். இந்த பஞ்சபூதத்தை யாருனாலையும் ஏமாற்ற முடியாது. சரி, செட் டு செட். டேய், உன்னோட நோட் எங்கடா? சார், சொல்கிறா. சார் வீட்டில் மாலை போட்டிருக்காங்க சார். அதுக்கு சார் எங்கள் பாட்டி தான் சார் சொன்னாங்க நோட்டில் முட்டை கலந்துருப்பாங்கன்னு. அதனால தான் சார் வாங்கலை. அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்? சார் சாமி சார். பஞ்சபூதத்தை பஞ்சாக்கிட்டீங்களா? சிட் டவுன், சிட் டவுன். ஹெலனா, என்ன ரெக்கார்ட் நோட் மாதிரி இருக்கு? ரெக்கார்ட் நோட்டு மாதிரி இல்லை, ரெக்கார்ட் நோட்டு தான். அப்ப ஹேண்ட் ரைட்டிங் நோட்டு போடவே இல்லை. அவர் கேட்டார்னா? ஹலோண்ணா, இங்கே வாமா. எல்லாத்தோட பேக்கையும் கலெக்ட் பண்ணிட்டு வா. பேக். உன் பேக். ஒரு பார்வையால பார்த்து என்னை பார்த்தா. இந்த பஞ்சபூதம் வீட்டிலே திருடு போயிருக்கு. நேற்று திருடு போன இடத்துல கிடச்ச எவிடன்ஸும்
அதே எவிடன்ஸ் இந்த பேக்கில் இருக்குது. எவன் பேக்கடா அது? ஆ, இந்த பஞ்சபூதம் வீட்டில் திருடுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு உங்களுக்கு. ஆ, இருங்கடா உங்களை பார்த்துக்கிறேன். மாட்டிட்டோம். ஆமாம் மாட்டிக்கிட்டோம். எப்படி மாட்டினோம்? பால் பவுடர். ஆமாம், நான் தான் சாப்பிட்டேன். பேக்கில் நான் தான் வச்சேன், என்னை மன்னிச்சிடு. சிப்ஸ் ப்ரூஃப். அந்த பால் பவுடர் நான் தான் சாப்பிட்டேன். அப்போ நீ எங்கே போடலையா? நாங்கள் போடலை. அப்போ வேற யார் போட்டா? என்னடி பால் பவுட்ரு வெளியே கொண்டிருக்க? என் பேர் பால் பவுடர் இல்லை, ஹெலனா. ஓ, ஹெல்லண்ணா. ஆமாம், உன் பேர் என்ன? வர மாட்டேதே. வில்லு. ஓ, வில்லு. அன்னைக்கு பஞ்சபூதம் சார்கிட்ட நீ மீனை திருடிட்டு நெக்க எங்களை மாட்டி விட்ட பார்த்தியா? ஓ, நான் மட்டும்தான் திருடினேன்ல, நீங்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. ஆமாம், மாட்டிக்கிட்டோம். மாட்டிக்கிட்ட? யாரால? உன்னால. உன்னால. சரி, என்னால் அதுக்கு என்ன? அன்னைக்கு நாங்கள் மாட்டின மாதிரி. அன்னைக்கு நீ பஞ்சபூதத்துக்கிட்ட போட்டு விட்ட மாதிரி நான் உன்னைய போட்டு விட்டேன்னு வச்சுக்கோ. என்ன மிரட்டுறியா? பிளாக்மெயில் பண்ணுறேன். இனிமேல் நான் சொல்கிறது மட்டும்தான் நீ கேட்கணும், புரியுதா? சரிவா, உள்ளே போகலாம். நான் லவ் பண்ண பொண்ணு அவள் புருஷனோட ஓடி போன காரணத்தினால இந்த பஞ்சபூதம் பயிற்சி நிலையம் நான் வரும் வரை விடுமுறை. அப்பா, சரி நான் வீட்டுக்கு போகிறேன். ஐ, பால் பவுட்ரு இந்தா, சாரிங்க போடு. சீக்கிரம் சீக்கிரம். வில்லு, ஒரே ஒரு பால் பவுட்ரு மட்டும் வாங்கிட்டு வரியா? உங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் வாங்கிக்கோங்க ஹெலனா. காலெல்லாம் வலிக்கும்ல வில்லு. இந்த லொல்லெல்லாம் நம்மக்கிட்ட ஆகாது ஹெலனா, நீங்களே போய் வாங்கிக்கோங்க ப்ளீஸு. சரி, எனக்கும் சாப்பிடணும் போல தான் இருக்குது, போய் வாங்கிட்டு வரேன். இங்கேயே உட்காந்துரு. பிளாக்மெயில் பண்ணுறேன். அண்ணா, ஒரு பால் பவுடர்.
யார் இது புதுசாக ஒன்றுமே இல்லை சேனலில்? சூடு கொப்பளமே கொப்பளிச்சிருச்சு. டெவில் எங்கடா போன? டேய் 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 பால் போடுறீங்கடா? கடையிலே இல்லையே, சக்கரை பொங்கல் சாப்பிட போனேன். என்னை விட்டு பொங்கல் சாப்பிட்டீல்ல? பொங்கல் சாப்பிட்டியா? மூந்து பார்க்கும்போதே பொங்கல் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அப்போ நிஜமாலுமே பொங்கல் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அவன் எவன் முன்னாடி தேடி போயிட்டான். நம்ம பொங்க வைக்க போகலாம். அப்புறம் வில்லு என்ன பண்ண போற? புக் எடுத்து வச்சு படிக்கலான்னு. பின்ன என்னங்க, நான் ஒரு முள்ள மாதிரி நீ ஒரு முடிச்சவிக்கு. இப்போ எதுக்கு நீ இதை சொன்ன? டைலாக் ஒன்று எழுதினேன், சீன் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சொன்னேன். லொக்கேஷனில் வேறு நல்லாயிருக்கு.
ஐ எம் பஞ்சாச்சலபதி சன் ஆஃப் வெங்கடாச்சலபதி கிராண்ட் சன் ஆஃப் அருணாச்சலபதி. உனக்கு எந்த மாதிரி பொங்கல் வேணும்? இந்த பானையை எடுத்து அந்த நெய்யை ஊற்றி இந்த முந்திரி பருப்பு இந்த பெப்பரு எல்லாத்தையும் போட்டு வெள்ளத்தை ஊற்றி அப்படி அந்த வெண்பொங்கலை சக்கரை பொங்கலை கலந்து ஒரு பொங்கல் கொண்டு வா. சரி, உங்களுக்கு எந்த மாதிரி பொங்கல் வேணும்? எனக்கு சக்கரை பொங்கல் நல்லா காரமாக வேணும். காரமா? ம். உனக்கு எந்த மாதிரி பொங்கல் வேணும்? என் கையல் அவ செய்கிற மாதிரியே பொங்கல் வேணும். உனக்கு எந்த மாதிரி பொங்கல் வேணும்? எனக்கு வெண்பொங்கல் மாதிரி ஒரு பொங்கல் வேணும். ஆனால் பொங்கல் மாதிரி தான் வேணும். ஆனால் வெண்பொங்கல் தான் வேணும். கடுகு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு கம கமன்னு ஒரு பொங்கல் கொண்டு வா. அடக்க எருமத்தை. உனக்கு எந்த மாதிரி பொங்கல் வேணும்? பொங்கலா? பானை மட்டும் போதும். பானையா? எங்கடா போற? ஏய், நீங்கள் மீன் திருடிங்களே கோர்த்து விட்டீங்கல்ல, பொங்கல் போட்டியில் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். கோத்துடுறதும் ஒரு திறமை தான் பிரதர். களத்தில் சந்திப்போம். ஏய், இந்த கிராமத்தில் எல்லா இடமும் நம்ம இடம். மாதத்துக்கு முன்னாடி தான் பண்ணி ஒரு நிமிஷம். பானோட சொல்லி இந்த பானையில் பொங்கல் வச்சிடலாம்ல? சரி. என்ன பண்ணுறீங்க? எனக்கு இந்த குச்சி வேணாம். எனக்கு என் வால் தான் வேணும். எனக்கு இந்த வால் தான் வேணும். என் வாழை பார்த்தா ஆசையா இருக்கா? யாரா கொட்டுறது டேய்? ஏய், இப்போ நான் சுத்தல இங்கே ஒரு சூறாவளியே உண்டாகும். இங்கிருந்தே நான் பானையை உடைப்பேன், பார்க்குறீங்களா? பானையை உடைச்சிடுவீங்களா? பார்க்க தானே போகிறேன். ஏய் வில்லு, நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். என்ன? பானை உடைக்கணுமா? முடியாது, கண்டு தெரியாமலாம் கட்ட முடியாது. பஞ்சபூதம் கிட்ட கேஸுன்னு பெண்டிங்கில் தான் இருக்கு. நான் தான் முடிச்சு வைக்கணும். என்ன மிரட்டுறியா? இல்லை, பிளாக்மெயில். பிளாக்மெயில். கண்ணு தெரியுதா? அக்கா ஒரு பால் பவுடர். அண்ணே தங்கச்சி. என்ன இந்த பக்கம்? நான் இங்கே தான் இருக்கேன். நீ எங்க இந்த பக்கம்? உன்னை பார்க்க. உன்னை பார்க்க ஒன்றும் வரல. என் ஃப்ரெண்டோட கோயிலுக்கு போ. ஓ, ஃப்ரெண்டோட. ஓ, ஃப்ரெண்டு தான். சரி, ஓகே, பாய். பாய். ஹாய். எங்க அண்ணாவை பார்க்குறியா? அண்ணே.
ஹாய் அண்ணா. உங்கள் பேர்? மாசம் வர முடியாது. தங்கச்சி கொஞ்சம் மாசம் சொல்லிடுமா? அவன் தான் இருக்கிற ஒரே அண்ணன், அவன் பேர் வில்லு. எனக்கு இருக்க ஒரே தங்கச்சி, அவ பேரு மீனு. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் என் ஃப்ரெண்டுடா. ஓ ஓதான். என் பேர் வில்லு, அவ பேர் மீனு, உன் பேர் என்ன? அதானே? அதே நம்ம கொஞ்சம் கேட்டு சொல்லிடு. கத்திஜா. சரி. எங்க போற? நான் சொன்னல கோயிலுக்குன்னே. போ 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 போ. வரியா? நம்ம என்ன வெட்டியாவா இருக்கேன்? ஹலோ. சரி. வீட்டில் ஈவினிங் ரிலேஷன் வராங்களாம்மா, க்ளீன் பண்ணிட்டு போக சொல்கிறேன். க்ளீன் பண்ணிட்டு போயிடலாமா? சரி. வாங்க 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 வாங்க. நீ எங்கேயோ வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இருந்த? வீட்டுக்கு வர மாதிரிலாம் வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் ஊர் மேய போனால் நல்லாவா இருக்கும்? இவன் ஏன் கதவை திறக்க மாட்டேங்கிறான்? ஓ, அவ இடிச்சிட்டு வரணும்ல. டீ காஃபி வேணாம். ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இல்லை வேணாம். பொன்மிட்ட காம்ப்ளான் வேணாம். ரோஸ் மில்க் பாதாம் மில்க் வேணாம். பரவாயில்ல, ஏதோ ஒன்று சொல்லுங்கள். சரி, மில்க் மட்டும். இருக்கா? நாய் மில்க்குக்கு எங்கே போகும்? தண்ணி மட்டும்தாங்க இருக்கு. சரி சரி, அவ்வளோதான் பார்க்குறேன். இருடி, மண்டை உடைக்கிறேன். சரி சரி கூட, நான் போய் க்ளீன் பண்ணுறேன். இரு, நானும் வரேன். வா. இருங்க, நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். என்னடி சிரிப்பு உனக்கு? என்னமோ நடக்குது. இந்தாங்க. என்ன உன் மூஞ்சி மாதிரியே கழுவி இருக்கேன், நல்லா கழுவு. நான் விளக்குற விளக்குல அலுமினியை பார்த்தா தங்க பத்திரமா மாறப்போகுது. இருடி ஒன்று வச்சுக்கிறேன். அண்ணே, என்ன? இப்போ விளக்கமா எடுத்துட்டு வானே. நல்லா எடுத்துட்டு வர இப்போ ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன். தண்டம். என்ன பண்ணணும்? கொண்டு போய் வெளியே ஊற்றிட்டு வரணும். ஊற்றிடுறேன். தங்கச்சி, என்னடா? உன் ஃப்ரெண்டுக்கு என்ன கலர் லேஸ் பிடிக்கும்? மயிர். தங்கச்சி, இல்லை என்ன கலரு? இந்தா, அங்கெல்லாம் ஒற்றையாக இருக்குது. இந்த ஒற்றையடி. அண்ணே, என்ன? போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல பொருள் வாங்கிட்டு வா, சமைக்கிறக்கு. வாங்கிட்டு வர முடியாது. அவமானம். பேசாம வீட்டை எடுத்துட்டு பேலஸ் கட்டிடலாமா? பண்ணிட்டாடா. பொடி. ஒரு இடத்துல உட்காராளா? வில்லு, சொல்லு. கீழே இருக்க பக்கெட் எடுத்துட்டு வரியா? இன்னும் எத்தனை பக்கெட்டுங்க இருக்கு? 2. தங்கச்சி தங்கச்சி, அந்த கோணி போய் எடுத்துட்டு வாமா, நானே கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்போ அந்த 2 பக்கெட்டு நீங்கள் ஊரை போட்டு வைங்க, ஊறி முடியறக்குள்ளேயும் வந்துடுறேன். ம். பா தச்சண்டா சாமி. ஏய் வில்லு, சொல்லு. நான் பழைய பவர் ஸ்டார் படத்துலாம் பார்த்துருக்கேன். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு தள்ளுவண்டி இருக்குமே. ஆமாம் இருக்கும். நான் லெஃப்ட்டில் போய் தர்றேன், நீ ரைட்டில் போய் தேடு.
காம்ப்ளான், பூஸ்ட், ஹார்லிக்ஸ், பால் பவுடரை மட்டும் காணோம். ஏய் ஹெலனா, வில்லு, நீ எப்போ இங்கே வேலைக்கு சேர்ந்த? நான் இங்க ஷாப்பிங் வந்தேன். ஏய் வில்லு, உனக்கான வண்டி எனக்கு போய் எடுத்து வந்துடுறேன். நான் இங்கே ஏசி வாங்க வந்தேன். சரி, என் கூட வா. என்ன நீ மட்டும் வர? அதை தள்ளிட்டு வா. ஏ குட்டி வண்டி வரட்டா மாமே? வா. 190 ரூபா. சரி வைங்க. 109 ரூபா. இங்கே பாருடி கண்ணா. ஏ இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச நாய் பிஸ்கெட். நல்லா கடி. சே, கடிக்க சொன்னா நக்கற. ஏ சுத்தி நல்லா சுத்தி. ஏய் இங்க பாரு, மாடு பொம்மை. நாட்டி. இந்தா வாங்கிட்டா. பேக் இருக்கா? கேமரா இருக்கு, மாட்டிப்போ. அப்புறம் ஹெலனா, நேற்று வச்ச போட்டியில் உன்னைய நான் ஜெயிக்க வச்சிட்டேன். அது என் திறமைக்கு கிடைச்ச வெற்றி. ஏய் என்ன? அப்போ பஞ்சபூதம் சார்கிட்ட நீ மீன் திருண்ண மேட்டரை போட்டு விட்டுற வேண்டியதான். என்ன மிரட்டுறியா? பிளாக்மெயில் பண்ணுறேன். எப்படியோ வந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்பான். இன்னும் அந்த கேஸ் முடியலல்ல, அதுலேருந்து நான் தான் உன்னை காப்பாற்றணும். ஆனால் நான் பண்ண மாட்டேன். என்ன மிரட்டுறியா? பிளாக்மெயில் பண்ணுறேன். டியூஷனில் பார்க்கலாம். இந்தா வாங்கிட்டு வந்து சரி. அண்ணே, என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பொருள் வாங்கிட்டியா? கத்திஜா இருக்காளா? அவள் போயிட்டா. நம்ம ஃபோனை வைக்கிறேன். ஏய், நம்ம சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி பிளாஸ்டிக் கடைக்காரி கடைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காளாமா. அவளை வரும்போது அப்படியே கூட்டிகிட்டு வந்துடு. அம்மா சொல்லுச்சுப்பா. சரி வச்சு தொலை. என்ன பிளாஸ்டிக் கடைக்காரி, எப்போ ஓடி போய் கல்யாணம் பண்ண போற? மூடிட்டு போடா எரும மாடு. ஹலோ 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 ஹலோ. வில்லு, ஆமா நீங்க? மீனா உங்க தங்கச்சி தானே? உங்க தங்கச்சி கூட்டிட்டு வர சொன்ன பொண்ணே நான் தான். சரி வாங்க போலாம். ஏங்க, நீங்க எனக்கு சொந்தக்கார புள்ளன்னு சொன்னீங்கல்ல, அத்தை புள்ளையா மாமா புள்ளையா? சித்தப்பா பொண்ணு. சித்தப்பா பொண்ணு. அப்ப நீங்க எனக்கு முறை புள்ள. அப்போ நீங்க தங்கச்சி. சரி வாங்க தங்கச்சி, வீட்டுக்கு போவோம். அண்ணே,
என்ன என்ன அவளை பார்த்துட்டியா? கூட்டிகிட்டு தான் வந்துட்டுருக்கேன். சில்மிஷ் வேலையெல்லாம் அவகிட்ட காட்டாத. அவளே எனக்கு தங்கச்சி, நான் என்ன பண்ண போகிறேன்? அவன் நம்ம அத்தை புள்ளடா. ஆமாம், அத்தை புள்ளனா தங்கச்சி முறை தானே. அவன் உனக்கு முறப்புள்ளடா. முறப்புள்ளையா? முறப்புள்ளையா? இந்த பில்லோட லீலைகளை ஆரம்பிக்கிறேன். தங்கச்சி, நீங்கள் எனக்கு சித்தப்பா பொண்ணுன்னா தங்கச்சி முறை தானே? ஆமாம் ஆமாம். வாட் இஸ் யுவர் நேம்? லோலிட்டா. லோலிட்டா. இப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுல. ஆமாம். என் ஃப்ரெண்டு உயிர் நண்பன், அவங்க அக்கா கல்யாணம். நான் இல்லைனா கல்யாணம் நடத்த மாட்டாங்க. அதனால் கல்யாணத்துக்கு போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு பக்கெட் பீடா போட்டு அப்படியே போயிடலாமா? இல்லை, வரனாலும் வந்து ஆகணும். ஏன் தெரியுமா? வீட்டுக்கு வழி எனக்கு தான் தெரியும். வாடி. என்ன பண்ணி தொலைற? போகும். தம்பி, சாப்பாடு எங்கே போடுறாங்க? ஓகே, கோ. சாப்பிட போகலாமா? சாப்பிடவா? நீங்கள் இல்லாமல் இந்த கல்யாணமே நின்றும். ஆமாம், மாப்பிள்ளை பண்ண பார்க்க போலையா? மாட்டிப்போமா? சரி வாங்க போவோம். ஆமாம், யார் நீங்கள்? ஃபோட்டோ எடுக்கும்போது கூட இருந்தீங்க, இப்போ சாப்பிடும் போது கூட வந்திருக்கீங்க. மாட்டிப்போமா? உங்கள் அண்ணன் இருக்கான்ல? அண்ணாவா? உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு நான். அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்தேன், நீ கூட பூஸ்ட் போட்டு தந்தியே. ஆமாம், வீடு எங்கே தாங்க? அங்கே. ஓ, அங்கே. ஆமாம், எனக்கு அண்ணாவே இல்லையே. தம்பி, ஸ்வீட் பீடா எங்கே இருக்கு? போய் எடுத்துட்டு வரேன். போனா இவனை வர காணோம். தேங்க்ஸ் தம்பி. பிரியாணி சாப்பிட்டு பீடா போட்டாதான் பிரியாணிக்கு மரியாதை. பிளான் என்னன்னா, ரொம்ப அழுத்தாதரா, கழுத்து வலிக்குது. இன்ஃபார்மரியா எங்க ஏரியா பவர் ரேஞ்சர்ஸ். யாரா ஒரு பெரிய ஆளா இருப்பாரோ? வாடி வாசல் தோணுதானே வந்து நிற்பான் பாரு, தளபதி. வணக்கம் தல்ல. இவர் தான் எங்க ஏரியா பவர் ரேஞ்சர். பவர் ரேஞ்சர் இவங்க தான் அந்த பசங்க. பவர் ரேஞ்சர் நீங்க இருங்க, இவங்கள்ட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க போய் நம்ம அகராத்த பசங்களை கூட்டுவாங்க. ஏரியா பெரிய கை 10 மட்டா கேஸ் பண்ணி இருக்காப்புல. ஏய், பவர் ரேஞ்சர் உங்களை ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறேன், வாங்க போகலாம். ஆமாம், பவர் ரேஞ்சர் நம்ம பசங்க. எங்கள் அம்மா இட்லி சுற்றி வச்சுருக்காங்களாம்மா, ஆறிடும், நான் போயிட்டு வரேன்டா. பவர் ரேஞ்சர், உங்கள் டீமை கூட்டிகிட்டு போய் மாங்காய் மரத்தில் எத்தனை மாங்காய் இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. 2 மாங்காய் இருக்குண்ணா. 2 மாங்காய் இருக்குண்ணா. 2 மாங்காய்.
பவரேஞ்சர் நீங்கள் இருங்க, நான் பேசிக்கிறேன். மொத்தம் 6 மாங்காய் இருக்கு, வேட்டைக்கு போகலாமா? பவர் ரேஞ்சர் உங்கள் டீமை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இதுதான் ஸ்பாட்டு. இது நான் பவர் ரேஞ்சரை பார்க்கறதுக்காக நான் போய் பாட்டு வந்துடுறேன். பவர் ரேஞ்சரோட பசங்களை பார்த்துங்க. ஆமாம் பவர் ரேஞ்சர் ஏதோ சொல்ல வந்துட்டே இருக்கீங்க ரொம்ப நேரமாக, என்னன்னு சொல்லுங்கள். ஆயுள் சரி போயிட்டு வாங்க போங்க. பவர் ரேஞ்சர் நாட்டை காப்பாற்றுறதுக்காக போயிருக்காரு. நம்ம வேலையை பார்ப்போம். மாமரங்க பின்னாடி தான் இருக்கு. பில்லோட வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். பாடுறா மாங்காய் பழுத்து கிடக்கு. ஆமாண்டா மாங்காய் பழுத்து கிடக்குது. ஏறுங்க. ஏறா அப்பவே உடனே கூப்பிட்டான். பவர் ரேஞ்சர்ஸ் டீம் எனக்கு மாங்காய் பார்க்க தான் பாரு கொடுத்துருக்காங்க. என்னடா வேடிக்கை பார்க்குற, நீ தான் ஏறணும் போ. பஞ்சாயத்து தளபதி, உங்கள் அப்பா வெங்கடாச்சலபதி உனக்கு எக்ஸலண்ட் வாங்கி தந்துருக்காராம்மா. இனி வண்டி எடுத்துகிட்டு ஏற எவ்வளோ டுருன்னு போவேன். ஏய் என் தோப்பனா பற்றி பேசணும், தொப்பையிலே ஊற்றுவேன். எப்படா அக்கறை காட்டில் ஆள் வந்துட்டாங்க போலடா. பவர் ரேஞ்சர் கேஸ்லாம் ஓடி போயிட்டாங்க. நம்மகிட்ட பவரே இல்லை, ஓடிடுவோம். வாடா ஓடிடுவோம். தோட்டாச்சி வில்லு 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 வில்லு. வெங்கடாச்சலபதி பையன் பஞ்சாச்சலபதிரா. பவர் ரேஞ்சர்ஸை வர சொன்னது நான் தான், பிளான் பண்ணி வில்ல மாட்டி விட்டது நான் தான். இப்போ வில்லோட நிலமை எனக்கு துணி காய போட்டுக்க போய் எடுத்துட்டு வா போ. வீட்டுக்கு வந்தாலே அதை ஒரு வேலை வைக்கிறாங்கப்பா. ஹலோ, அது ஏன் ஷால்? வண்டி தொடக்கி யூஸ் ஆகும், போயிடலாம். என்ன ஞாபகம் இருக்கா? இல்லையே. இல்லையா? அன்னைக்கு மண்டபத்தில் ஒரு பொண்ணை தொலைச்சிட்டு வந்தீங்களே, இப்போ தெரியுதா? மண்டபத்தில் ஏய், அன்னைக்கு தாவணி பாவாடியோட பார்த்தேன், இன்னைக்கு நைட்டியோட நின்றுருக்க. ஆ, நைட்டியா? இதை பார்த்தா நைட்டி மாதிரியா தெரியுது? சரி, எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நீ என்ன பண்ணுற? உங்கள் வீட்டுக்கு உரம்பரையாக வந்திருக்கேன். உரம்பரையாவா? சரி வந்துக்க, பாய். ஆ, லூஸாக இருப்பான் போல. ஹலோ ஏங்க, எங்கள் வீட்டுக்கு உரம்பரையாக வந்து எங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதானே, ஏன் பின்னாடி இருக்க வரீங்க? என் ஷாலை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நான் எப்படி உங்கள் வீட்டுக்கு போகிறது? ஷாலா? இது வேட்டி. இந்த வேட்டின்னு உனக்கு தெரியாது பாரு. ஒரு கறி துணி போச்சு. நான் உங்கள் முறை பொண்ணு தான், தெரியுமா? முறை பொண்ணா? அப்பவும் கட்டிக்கலாம். கட்டிக்கலாமா? முறை பொண்ணுனா கட்டிக்கணுமா?
சரி கட்டிக்கொண்டு வேணாம், இந்த துணியை கொண்டு போய் வீட்டில் மட்டும் வைங்க. ஏ வில்லு, கட்டிக்கலாமான்னு கேட்டில்ல? இல்லையா? இல்லையா? ஆ ஆமாம். உங்க மாமாட்ட வந்து கேளு. மாமாவா? எப்படியோ வந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்பான். இன்னும் அந்த கேஸ் முடியலல்ல, அதுலேருந்து நான் தான் உன்னை காப்பாற்றணும். ஆனால் நான் பண்ண மாட்டேன். என்ன மிரட்டுறியா? பிளாக்மெயில் பண்ணுறேன். டியூஷனில் பார்க்கலாம். ஓ ரெண்டாவதா? என்ன டியூஷனுக்கு உட்காந்துருக்கியா? இனிமேட்டு இந்த கடை பக்கம் பால் போட்டுருவாங்களா வரக்கூடாது. ஒன்றை பிளாக்மெயில் பண்ணி எனக்கு டயர்ட் ஆகி போச்சு. எப்படி சார் வருவார்ல? வரமாட்டேன். இந்த சீரீஸில் ஹெலனாவிலும் பார்க்குற கடைசி சந்திப்பு தான் பாய். பால் பவுடர் சாப்பிடும் போல இருக்கே. அக்கா ஒரு பால் பவுடர். அண்ணா ஒரு பால் பவுடர். அக்கா ஒரு பால் பவுடர். பால் பவுடர் வாங்க போனால் தான் எவ்வளோ ஒருத்தி வரா. மில்க் ஷேக் வாங்கிட வேண்டியதான். யார் வரான்னு பார்த்துடலாம். அக்கா ஒரு சாக்லேட் மில்க் ஷேக். ஹே தோட்டா. ஹே முனிமா. இவன் என்ன வீள்ள தோட்டாங்கிறான், அவனும் இழிச்சுக்கிட்டு முடியுமாங்கிறான். இந்த கடைக்காரக்க மாதிரி நம்மளுக்கும் ஒன்றும் புரியலல்ல. வாங்க இப்போ நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். அன்னைக்கு வில்லு மீன் திருடுறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹெலனா மீன் திருடுறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் குடிச்சிருக்கியா? ஓல்டு மங்க் ஹாஃப். ஓவரா குடிச்சிட்ட போல. முனிமலை வெளியே வரா. அண்ணா தோட்டா பொருள் எடுத்துடா தோட்டா. சரி போகிறேன். லெஃப்ட் உனக்கு ரைட் எனக்கு. இங்க பாரு, இந்த உடம்பு சரியில்லைன்னு சொல்றது, பைக்ல கூட்டிட்டு போறது, பார்க் கூட்டிட்டு போறது, தியேட்டர் கூட்டிட்டு போறது, நான் அழகா இருக்கேன்னு சொல்றது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒய்யோயோயோயோ, உங்கள் பெரிய சச்சின் பட ஷாலினி நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு போய் அழகாக இருக்கேன்னு சொல்கிறேன். பூடிமா சேர்ந்து அப்போ நான் போட்டுங்களா? போ. ஃபோன் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். மெசேஜ் அனுப்ப மாட்டேன். இமெயில் அனுப்ப மாட்டேன். அட்லீஸ்ட் லவ். ஹே தோட்டா, யார் வராங்க? தூக்கு. இன்னொரு 2 செகண்ட் பிஜிஎம் ஓடி இருந்தால் கிஸ் அடிச்சிருப்பாளேடா. டெவிலு இங்க வா. ஆமாம், நம்ம டியூஷனில் இந்த மீன் தொட்டி நீ தான் திருடுனன்னு தெரியும்.
உன் கூட ஒரு பொண்ணு வந்ததா வேற பேசிக்கிறாங்களே, அவ யாருன்னு சொல்லு, உன்னை விட்டுறான். அங்க என்ன பண்ற? இல்ல நிக்க கூடாது, கிளம்பு போ. என்னடா யோசிக்கிற? சார் நீங்க ஏதோ காலேஜ் படிக்கிற டைம்ல ஏதோ பொண்ணால ஓப்பனிங்லாமா டியூஷன் பசங்க பேசிக்கிட்டாங்க. அது ஒரு காலம்டா. அவ பேர் சமந்தா. நான் அவளும் கொக்கா மக்கா அப்படி ஒரு லவ். அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சு அவன் தம்பிக்கு தெரிஞ்சு இங்க வந்து டியூஷன் வைக்கிற நிலைமை ஆகி போச்சு. சார் அவள மறக்கதான் எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ. சார் அவங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னடா சொல்ற? இது அவங்க ஃபோன் தான். இல்ல ஃபோன் பே கூகுள் பே எல்லாமே இருக்கு. ஆனா அக்கௌண்ட்ல காசு மட்டும் இல்ல சார். நான் போட்டுறேன்டா, நான் போட்டுறேன். ஓகே, நான் போய் அவளை கண்டுபிடிக்கிறேன். ஸ்கூல் பேக் இல்ல ஸ்நாக்ஸ்ல வச்சிருக்கேன். போறல உங்களுக்கு பசிக்கும்ல சார். சமந்தாவோட வரேன்டா. பாய் சார். சரி வா உள்ள போலாம். நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்னு தெரியாம போயிடுச்சு. தொட்டா ஒழுங்கா எழுது. நீ எழுது. கை ஒடிக்க ஓகே, இதை எடுத்துட்டு போய் அங்கே வச்சிரு. நான் லவ் பண்ண பொண்ணு புருஷனோட ஓடி போன காரணத்தால் இந்த பஞ்சபூதம் பயிற்சி நிலையம் நான் வரும் வரை விடுமுறை. என்னென்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் இருங்க. தன் காதலி சமந்தாவை தேடி போன பஞ்சபூதம் சாரோட நிலைமை. என்னடா காதில் டை கழுத்தில் பையே எங்கேருந்து வர? சார் நான் வரல சார், சமந்தாவை பார்க்க போயிட்டு இருக்கேன் சார். சமந்தாவா? சமந்தா பார்க்க நீ எதுக்குடா போற? சார் பியூர் லவ் சார், அவ தான் என் ஆளு. ஆமாம். பேக்கில் என்ன? ஸ்நாக்ஸு சார். கேட்போம் போலே. நாங்கள் பிடிங்க. என்னடா பவுட்ரு? பால் பவுட்ரு சார், பசங்க கொடுத்து விட்டானுங்க. கொக்கேன்றா? கொஞ்சம் இருங்க. கதையில் எனக்கு ஒரு டவுட்டு. இந்த வில்லு யாரை லவ் பண்ணா? அவனோட டியூஷன் மேட் ஹெலனா கூடயும் சேரல, அவனோட தங்கச்சியோட ஃப்ரெண்ட் கத்திஜா கூடயும் சேரல, அவனோட அத்தை பொண்ணு லொலிட்டா கூடயும் சேரல. அப்போ இங்க வாவே. கண்ணனுதான் பொண்ணனுதான். வில்லுக்கு முனியமா இருக்கா? சாரி, தோட்டாக்கு முனியமா இருக்கா? முனிமாக்கு தோட்டா இருக்கான். அவங்க 2 பேர் கையிலயும் மில்க் ஷேக் இருக்கு. லவ் சக்சஸ், ஹாப்பி எண்டிங்ஸ்.